அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது விடாது விரட்டும் எதிரிகளின் தொல்லை நீங்கவும் தீராத கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவும் ஆடி மாத பஞ்சமி வழிபாடு சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விடாமல் உங்களை விரட்டும் எதிரிகளின் தொல்லை மற்றும் தீராத கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள், தீராத நோய்கள் என பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வாறு இருக்கும் ஏராளமானோர் சிக்கி தவித்து வாழ்வில் வெறுத்து இருக்கிறார்கள். இந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்க ஒரே வழிபாடுதான் இருக்கிறது. அந்த வழிபாட்டினை நம்பிக்கையோடு செய்தால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள். செய்வனை மாந்திரிக தோஷங்கள் அனைத்தும் கண்டிப்பாக அகலும். எதிர்பாரா விபத்துக்கள், நோய்கள் மற்றும் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காப்பால் அன்னை பரம்பொருள் வராகி அம்மன். வராகி அம்மன் நோய் பரவாமல் இருக்க இரவு நேரத்தில் வராகி அம்மனை கண்டிப்பாக வழிபடலாம். தொழில் வியாபாரம், அதாவது வியாபாரத்தில் கண்டிப்பாக வளர்ச்சியடைய மற்றும் வழியில் எதிர்பார்ப்பு ஏற்படுங்கள். எதிரிகள் அனைத்தும் ஒழிய நெடுநாள் நோய்கள் குணமாக வராகி அம்மனை கண்டிப்பாக வழிபட்டு விட வேண்டும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்க பரம்பொருள் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பம்சமாகும். பஞ்சமி, அஷ்டமி, தசமி நாட்களில் அன்னையை வழிபடலாம். இரவு 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள் வீட்டிலேயே பரம்பொருள் வராகி அம்மனை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சிறப்பு. சர்க்கரை, அடுத்ததாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, எருமை தயிர், தேன் கலந்த மாதுளை, அன்னாசி பழம், செங்கரும்பு, ஆமை வடை பரம்பொருள் வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கிறது. இதனை நெய்வேத்தியம் செய்து வராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு மிக பெரிய செல்வத்தையும் அனுதினமும் வெற்றியும் கொடுப்பதில் வல்லவர்தான் நம் வராகி அம்மன். வராகம் என்பது பன்றியின் அம்சமாகும். விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவும் ஒன்றாகும். அன்னை வராகி பன்றி முகத்தோடு காட்சியளிப்பவர். அம்பிகையின் முக்கிய மந்திரியாக விளங்குகிறார். வராகி அம்மனுக்கு 3 கண்கள் இருக்கின்றன. இது சிவனின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆடி மாதம் தேய்பிறை பஞ்சமி திதியில் ஆயிலம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் அன்னை வராகி அம்மன். வராகியை வழிபடுபவர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்ற நிலை ஏற்படும். 5 பஞ்சமி அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் மூடியில் நெய் விளக்கு ஏற்றி வராகி அம்மனை வழிபட நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும். அன்னைக்கு பிடித்த நிறம் நீலம், கருப்பு, பவள நிறம், நீலம், சங்கு பூக்களும் கருந்துளசி வில்லும் அன்னைக்கு ஏற்றது. பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமை கண்டிப்பாக கூடி பெருகும். வராகி என்றாலே வரம் என்று பொருள். இவள் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் விளங்குகிறாள். வராகி அம்மன் வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வராகி அம்மனுக்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் இந்த ஆடி மாத பஞ்சமி திதியில். இதனால் கண்டிப்பாக பணவசியம் ஏற்படும், தொழில் விருத்தியாகும், வியாபாரம் செழித்து குளிக்கும். பக்தர்கள் கூப்பிட்ட குரல்களுக்கு வருபவள்தான் வராகி அம்மன். எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வழக்குகள் சிக்கி சின்னாபின்னமானவர்கள் வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கப் பெறுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகி வழிபட்டால் நோய் தீரும். அதுபோலத்தான் திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநல பாதிப்புகள் நீங்கும். அடுத்ததாக பஞ்சமி திதியில் வழங்கினால் இந்த 2 செயல்களும் ஒன்றே தீர்ந்துவிடும். வீடு, நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபடலாம். கடன் தொல்லை முற்றிலும் தீர கண்டிப்பாக இந்த ஆடி மாத பஞ்சமி திதியில் புதன்கிழமையில் கண்டிப்பாக வழிபடலாம். குழந்தை பேறு கிடைக்க வியாழக்கிழமையில் வழிபடலாம். கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வராகி அம்மனுக்கு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்த வடை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் பிடித்தமானது. மிளகும் சீரகமும் கலந்த தோசை, கருப்பு, எள்ளுருண்டை, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை கண்டிப்பாக நெய்வேத்தியமாக படைத்து சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்து படைக்கலாம். குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லகமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும்.
புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி வருகிறது என்றால் கடன் பிரச்சனையால் எதிரிகள் தொல்லையிலும் சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாகி வருபவர்கள் புதன்கிழமை என்று தேய்பிறை பஞ்சமி வரும் நாளில் வராகி அம்மனை கண்டிப்பாக வழிபடலாம். அதிலும் ஆடி மாதம் புதன்கிழமையில் வரும் இந்த பஞ்சமி திதி மிகவும் சிறப்புக்குரியது. ஓம் ஸ்ரீ வராகி அம்மனே நமக எனும் இந்த மந்திரத்தை 108 முறை கூறி வழிபடலாம். இந்த மந்திரத்தை உச்சி பெறுப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும். மனதில் தைரியம் கண்டிப்பாக பிறக்கும். கேட்ட வரங்களை தருபவள்தான் அன்னை வராகியம்மன். வராகியம்மனை வழிபடுவர்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை தரும் வரம் அருள்வார் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.